Very good morning, students. Now I am going to take about the subject software engineering. I have to take two topic. First one, this picture, software design. The second one, this picture, the golden rules of user interface designs. I am Dr. M. Indumadi, Assistant Professor of Computer Science Department, Joseph Arts and Science College, Tirunavallur. The first topic, software design. Software design is an interactive process through which requirements are translated into blueprint for constructing the software. நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிங்னா கட்டுமானம் ஒரு சாஃப்ட்வேர் வந்துட்டு நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து ரெடி பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஹோம் வந்து ஒரு ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறீங்க, நீங்கள் நியூவாக வந்து ஒரு ஹோம் வந்து நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அவங்க ஒரு அதாவது ஹோம் மேக்கர் வந்து ஒரு பிளான் போட்டு கொடுப்பாங்க. ஹோம் இன்ஜினியர் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பிளான் போட்டு கொடுப்பாங்க. அந்த பிளானிங் வச்சு தான் வந்து உங்களுக்கான வீடை வந்து நீங்கள் வந்து கட்டுவீங்க. ஸோ அதுக்கு வந்து அதுக்கான பிளானிங் வந்து ஹோம் பிளானிங் சொல்லுவாங்க. அது ப்ளூ பிரிண்ட். இந்த ப்ளூ பிரிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ளூ பிரிண்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணணும். தட் மீன்ஸ் வாட் இஸ் மீன் பை ப்ளூ பிரிண்ட் இஸ் எ ரீப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்னிக்கல் ட்ராயிங். அதாவது நீங்கள் என்னென்னலாம் வந்துட்டு நீங்கள் மேக் பண்ண போகிறீங்களோ அதுக்கான டெக்னிக்கல் ட்ராயிங் ப்ளஸ் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்கிடெக்சர்ஸ் ஆர் இன்ஜினியரிங் டிசைன். நீங்கள் என்ன டிசைன் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன ஃப்ளோ சார்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு என்ன ட்ராயிங் பண்ண போகிறீங்க, அதுக்கான என்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இட் இஸ் கால்டு ப்ளூ பிரிண்ட். நெக்ஸ்ட் ஒன், this software make models. அதாவது மாடல்ஸ் தான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். மாடல்ஸ் மீன்ஸ் மாடல் டிஸ்கிரைப் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஃபர்ஸ்ட் ஒரு சாஃப்ட்வேர் வந்து மேக் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மாடல்ஸ் வாட் இஸ் மீன் மாடல்ஸ் டிஸ்கிரைப் தி டீட்டெயில்ஸ் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆர்கிடெக்சர்ஸ். அதாவது ஒரு டேட்டாவை கிரியேட் பண்ணால் அதுக்கான டேட்டா ஸ்ட்ரக்சர் டீட்டெயில்ஸாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ண போகிறீங்க, அந்த டாக்குமெண்ட்டுக்கான வந்துட்டு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு நீங்கள் மேக் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு அது ஒரு ஆர்கிடெக்சராக நீங்கள் வந்து ட்ரா பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அதுக்கான இன்டர்ஃபேஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி வச்சுருக்கணும். அது வந்து மாடல்ஸ். ப்ளஸ் வந்துட்டு ஈச் டிசைன் இஸ் ரிவ்யூ ஃபார் குவாலிட்டி. அதாவது வந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கான குவாலிட்டி வந்து கரெக்டாக வந்து மேக் பண்ணணும். இந்த லாஸ்ட் ஒன்று, at the end of the design process of a design model and a specification document is produced. அதாவது நீங்கள் சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கான எண்ட் ஆஃப் தி டிசைன் மாடலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும், அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ளஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும். திஸ் இஸ் டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன் மாடல் ஆர்கிடெக்சர்ஸ். இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேஷனோட ஆர்கிடெக்சர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் மாடலில் டேட்டா டிசைன் இருக்குது, ஆர்கிடெக்சரல் டிசைன், இன்டர்ஃபேஸ் டிசைன், ப்ரொசீஜரல் டிசைன்ஸ். அதாவது இந்த டிசைன்ஸ் தான் வந்துட்டு ஒவ்வொரு டிசைனுக்குமே வந்து ஒவ்வொரு அனாலிசிஸ் மாடல்ஸ் இருக்கும். ஓகேங்களா, நம்ம அதான் சர்ச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று டேட்டா டிசைனிங் பாருங்க. டேட்டா டிசைன் அப்படின்னா created by transforming the analysis informations model. அதாவது யூஸிங் டேட்டா டிக்ஷனரி. இப்போ நீங்கள் ஒரு டேட்டா வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கான டேட்டா டிக்ஷனரிக்குள்ளே போயிட்டு அதனுடைய வேர்டை வந்து சர்ச் பண்ணி அதாவது எல்லா வேர்டையும் வந்துட்டு நீங்கள் கம்பைன் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா வந்து டிசைன் கிடைக்கும். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள் டேட்டா டிக்ஷனரி. இந்த டேட்டா டிக்ஷனரியில் ஃபஸ்ட்டுக்கான டேட்டாவுக்கான நேம், அவங்களுக்கான எம்ப்ளாயி ஐடி, அவங்களுக்கான காலம்ஸ். இந்த காலம்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே வந்து ரெக்கார்ட்ஸ், அவங்களுக்கு அந்த ஐடிக்கான யூனிக்யூ ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு காலம்ஸ் 1ல் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ப்ளஸ் அதுக்கான டேட்டா டைப்ஸ், அந்த டேட்டா டைப்ஸ் வந்து இண்டீஜரா, ஃப்ளோட்டா, கான்ஸ்டன்ட்டா அப்படின்னு சொல்லி அதுக்கான டைப்ஸ் இருக்கும். அதுக்கான லென்த்து, அதோட லென்த் 10 20 சொல்லிட்டு அதுக்கான லென்த்து வேல்யூஸ் அஷ்யூம் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரைமரி கீ செட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து ப்ரைமரி கீ செட் பண்ணிங்கன்னா
அந்த டேட்டாஸ் வந்து யாராலையும் வந்து டச் பண்ண முடியாது. அன்ஆத்தரைஸ்டு பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த லாஸ்ட் வந்து ஃபால்ஸா ட்ரூ அப்படின்னு சொல்லி மேக் பண்ணுவாங்க. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள்ஸ் இந்த பிக்சர்ஸ் தான் வந்து டேட்டா டிக்ஷனரி. இந்த டேட்டா டிக்ஷனரியில் வந்துட்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி தான் வந்து டேட்டா வந்து நீங்கள் டிசைன் பண்ணணும். Next data design. அதே data designல பார்த்தீங்க அப்படின்னா created by transforming the analysis of informations models. நான் ஆல்ரெடி சொன்னதுதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு என்டிட்டி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இங்கே பாருங்க கிரியேட்டர் பை டிரான்ஸ்ஃபார்மிங் தி அனலைசிஸ். ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க டேட்டா டிக்ஷனரியில் போடுங்க. டேட்டா டிக்ஷனரியில் என்ன இருக்கும் அப்படின்னா என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராமும் இருக்கும். என்டிட்டி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு ஃபுல் டயக்ராம்ஸும் வந்துட்டு இங்கே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கான மேக் ஐடி, அதுக்கான குரூப்ஸு எல்லாமே, அதுக்கான வெப்சைட் எல்லாம் மேக் பண்ணி இந்த என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராமில் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இதிலேருந்து வந்துட்டு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட் அதோட டேட்டாவை எடுத்து நீங்கள் டேட்டா டிசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சரல் டிசைனு. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எப்பயும் வந்து எக்ஸிஸ்டிங்கை பார்த்து தான் நீங்கள் வந்து எந்த ஒரு டேட்டா டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கிடெக்சரல் டிசைன் பண்ணுறதாலும் சரி நீங்கள் வந்துட்டு மேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டிஃபைன்ஸ் தட் ரிலேஷன்ஷிப் அமாங் தி மேஜர் ஸ்ட்ரக்சரல் எலமெண்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிஃபோர்க்கான சாஃப்ட்வேர் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபாலோ பண்ணணும். செகண்ட் வந்து டிசைன் பேட்டர்ன் தட் கேன் பி யூஸ்டு ஆர் டு தி ரெக்யர்மெண்ட்ஸ் ஹாவ் பீன் டிஃபைன் ஃபார் தி சிஸ்டம்ஸ். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற வந்து டிசைன் பேட்டர்ன்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கான வந்து ரெக்யர்மெண்ட்ஸை வந்து டிஃபைன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு தி சப்சிஸ்டம் இன்ட்ராக்ஷன் டிஃபைன் தி அனலைசஸ் மாடல்ஸ். அது லாஸ்ட்டாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெக்யர்மெண்ட்ஸும் டிஃபைன் பேட்டர்ன்ஸ் வச்சு தான் வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டிசைனு. தென் நெக்ஸ்ட்டு அதாவது 8 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் இன்டர்ஃபேஸ் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் கேட்பாங்க. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ். 5 மார்க்கில் வந்துட்டு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து 8 கோல்டன் ரூல்ஸ். ஃபர்ஸ்ட் கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிவ் ஃபார் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி என்ன? நிலைத்தன்மை. அதாவது வந்து நீங்கள் ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது கரெக்டான ஒரு நிலைத்தன்மையான ஒரு ஆக்ஷன்ஸாக இருக்கணும். சிமிலர் சுச்சுவேஷன்ஸில் இருக்கணும். ப்ளஸ் வந்துட்டு அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா மெனூஸ். இப்போ நீங்கள் ஆக்ஷன்ஸில் எங்கே பண்ணுவீங்க? மெனூஸில் பண்ணுவீங்க. ப்ளஸ் வந்துட்டு ஸ்க்ரீனில் ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் தெரியல அப்படின்னா ஸ்க்ரீன் கிட்ட போய் ஹெல்ப் கேட்பீங்க, ஹெல்ப் ஸ்க்ரீன்ஸு. ப்ளஸ் வந்து கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ். அதுக்கான கமெண்ட்ஸ் வந்து கரெக்டான கமெண்ட்ஸாக நீங்கள் ஷுட் பி ப்ரொவைட் பண்ணணும். ப்ளஸ் செகண்ட் கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனேபிள் ஃப்ரீக்வெண்ட் யூசர் டு யூஸ் அ ஷார்ட்கட். நீங்கள் என்னென்னலாம் ஷார்ட்கட் கீஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாமே வந்து யூசருக்கான ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், as the frequency of use increases so do the user desire to reduce the number of interactions. அதாவது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான வந்துட்டு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அப்சர்வேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் கீ. நீங்கள் என்னெல்லாம் வந்து கீஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஷார்ட்கட் தான். இப்போ நான் வந்து ஃபைலுக்கு வரேன். ஃபைலில் போயிட்டு நான் வந்து இப்போ பி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட்டுக்கு போகிறேன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பி அப்படின்னு கொடுத்தாலும் இங்கே பிரிண்ட் ஆகிடும். இப்போ சேவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி கண்ட்ரோல் எஸ் அப்படின்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். ஸோ நீங்கள் அதுக்கான ஒவ்வொரு கீக்கான ஷார்ட்கட் நீங்கள் போனீங்கனாலே வந்துட்டு உங்களுக்கு வந்து அதுக்கான ஷார்ட்கட் கீ வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எக்ஸ்பர்ட் யூசர். ஒரு யூசர் வந்து ஒரு சாஃப்ட்வேரில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான வந்து ஷார்ட்கட் கீஸ் வந்து டெஃபினட்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் ஒன்று ஆஃபர் இன்ஃபர்மேட்டிவ் ஃபீட்பேக். அதாவது உங்களுடைய ஃபீட்பேக் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சம் ஆக்ஷன்ஸ்க்கு சம் ஃபீட்பேக்ஸ் வரும், ஒரு சம் ஆக்ஷனுக்கு சம் ஃபீட்பேக் வரும். உங்களுக்கான ஃபீட்பேக் வந்து ஒரு கரெக்டான ரெஸ்பான்சிபிள் ஃபீட்பேக்காக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிசைன் டைலாக் டு எல்டு க்ளோஷர். அதாவது ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சீக்வன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் ஷுட் பி ஆர்கனைஸ்ட் இன்டு குரூப் வித் எ பிகினிங் மிடில் அட் எண்ட். அதாவது வந்து ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த குரூப்புக்கான பிகினிங் அது நெக்ஸ்ட் வந்து சென்டர், அதுக்கான ஹெட்டு, ஃபுல்லாக சொல்யூஷன்ஸும் நீங்கள் வந்து மேக் பண்ணியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஃபீட்பேக் வந்து ரிட்டர்ன்ஸ் வரும் அந்த ஆக்ஷன்ஸ்க்கான.
நெக்ஸ்ட் ஆஃபர் சிம்பிள் எரர் ஹேண்ட்லிங். அதாவது வந்துட்டு நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை மேக் பண்ணணும், அதுக்கான கோல்டன் ரூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசருக்கு வந்துட்டு ஒரு சீரியஸ் ஆஃப் எரர்ஸ் வந்து பாசிபிளாக வந்து இருக்கக்கூடாது. தென் நெக்ஸ்ட்டு ப்ரிமிட் ஈஸி ரிவர்சல் ஆஃப் ஆக்ஷன்ஸ். அதாவது நீங்கள் எந்த ஒரு சாஃப்ட்வேர் வந்து மேக் பண்ணாலும் இப்போ அதுக்கான எரர்ஸ் வந்து அன்டன்னாக தான் இருக்கணும், டன்னாக நம்மளுக்கு இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய ஆக்ஷன்ஸ் வந்து ஒரு டேட்டா என்ட்ரி ஆகவோ இல்லை வந்து ஒரு குரூப்ல ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் ஆகவோ தான் வந்து நீங்கள் வந்து அதை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் ஒரு டேட்டா என்ட்ரி பண்ண போறீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு அதுக்கான டேட்டா என்ட்ரிக்கான ப்ரொசீஜர் வந்து அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து மேக் பண்ணணும். நெக்ஸ்ட் சப்போர்ட் இன்டர்னல் லோக்கஸ் ஆஃப் கண்ட்ரோல்ஸ். அதாவது இந்த சப்போர்ட் இன்டர்னலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிஸ்டம்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ண போகிறோன்னா அதுக்கான எரர்ஸ் ஆக்ஷன்ஸ் வந்து சீரியஸ் ஆஃப் எரர் ஆக்ஷன்ஸ் வந்து அந்த இன்டர்னல் சப்போர்ட் வந்து பண்ணக்கூடாது. அதுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம ஒரு ஆக்ஷன்ஸ் கொடுக்குறோம், அந்த ஆக்ஷன்ஸ் கொடுத்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து மேக் பண்ணுறோம், அதுக்கான ஒரு எரர்ஸ் வருது அப்படின்னா அந்த எரர்ஸை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த கண்ட்ரோல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி வச்சு நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணணும். The last one, reduce short-term memory load. The limitation of human information processing in short-term memory requires that display we keep simple and multiple page of display. The last, Windows motions frequency be reduced. Sufficient training time allotted for codes. அதாவது நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் மேக் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கான மெமரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது லாங்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டான ஒரு மெமரி ஸ்பேஸில் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஸ்பேஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் அலோகேஷன்ஸ் வந்து இருக்கணும். ஒவ்வொரு கோடுக்கும் இப்போ நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் மேக் பண்ண போகிறீங்க, அந்த சாஃப்ட்வேருக்கான கோடு வந்து நீங்கள் ரைட் பண்ண போகிறீங்க, அந்த கோடுக்கான வந்து அந்த கோடு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு டைம் அலோகேஷன்ஸ் இருக்கணும். இந்த சாஃப்ட்வேர் கிரியேட் பண்ணணும், இந்த சாஃப்ட்வேருக்கு வந்து இந்த மாதிரி கோடு வந்து நான் கிரியேட் பண்ணுறேன், அந்த கோடு பார்த்தீங்க அப்படின்னா 5 நம்பர் ஆஃப் கோர்ஸாக இருக்குது, அந்த கோர்ஸ்க்கான டைம் அலோகேஷன் வந்து நான் வந்து ஒரு 5 செகண்ட், ஒரு 10 செகண்ட், இல்லை ஒரு 15 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அலாட் பண்ணுறேன். நம்ம டைம் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ வந்து டிக்ரீஸில் வந்துட்டு நம்ம கோடு மேக் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து குட் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் கால்ட் தி ரெடியூஸ் ஷார்ட் டேர்ம் ஆஃப் மெமரி லோட். Thank you, students.